கார்த்தி சீரியலில் இப்போ எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. விசி வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். கார்த்தி வந்து கேட்குறாங்க, நீங்கள் தான் வசந்தாவாங்கிற மாதிரி கேட்ட உடனே, ஆமாம் தம்பி, நான் தான் வசந்தா. என் வாழ்க்கையை எப்படி இருந்தாலும் காப்பாற்றி கொடுத்துருங்க. எனக்காக இல்லைனாலும் என் பையனுக்கோ இல்லை பொண்ணுக்கோ நீங்கள் தான் தாய் மாமனாக இருந்து எல்லாத்தையும் வந்து முன்னே நின்று செய்யணும். என் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த இடத்துல நான் உங்களை அண்ணனாக தான் பார்க்குறேங்கிற மாதிரி கேட்ட உடனே, சரிங்க, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆனால் அவனுக்காக பின்னாடி ஏகப்பட்ட பேர் நின்று ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு நியாயம் வாங்கி தர யாருமே இல்லை. அதான் நாங்கள் வந்துட்டோம்ல, இப்போ மண்டபத்துக்கு வந்து போகலாம். அவர் வந்து திருப்பியும் பிரச்சனை பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணுறது, அதை நினச்சா தான் பயமாக இருக்குது. இப்படி பயந்துக்கிட்டே இருந்தால் எதுவுமே வந்து வேலைக்கு ஆகாது. நாங்கள் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சந்திராவோட அசிஸ்டண்ட்லாம் ஃபோன் அடிக்கிறாங்க சந்திராவுக்கு. மேடம், எனக்கு என்ன பொண்ணு ஏது பொண்ணுன்னு சுத்தமாக தெரில. இப்போ கார்த்தி மண்டபத்துக்கு தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் வசந்தாவோட வந்துக்கிட்டு இருக்காங்க. கூட அவங்க மனைவியும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னது, ராஜா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கானா? எப்படிப்பா இதெல்லாம் தெரிஞ்சிச்சு? எங்களுக்கு தெரியல மேடம் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கங்க, எங்களால் முடியலன்னு சொல்லிட்டு தூங்கலான் இருக்காங்க. டேய், என்ன பண்ணுவியோ எது பண்ணியும் தெரியாது, மண்டபத்துக்கு அவனை வர விடக்கூடாது சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் தடுக்க பார்க்குறோம் மேடம், ஆனால் அவன் சாதாரணப்பட்டவன் இல்லை, எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு தான் நினைக்கிறோங்கிற மாதிரி ஃபோன் வச்சோன்னே, என்னடா அது காரியத்தையும் வந்து தலைகீழ ஆக்கிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, என்ன பண்ணலாம், இந்த கல்யாணத்தில் தடைப்படுறதுக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்கே. மாப்பிள்ளை தப்பானவங்கன்னு கூடிய சீக்கிரம் வந்து நிரூபிக்க தான் அதிகபட்சம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ரேவதியை நம்ம தான் அடித்தோன்னு தெரியாது, அது வரைக்கும் சந்தோஷம்தான். முடிஞ்ச வரைக்கும் மாப்பிள்ளையை காப்பாற்ற போராடி பார்ப்போம். அப்படி முடியலன்னா என்ன பண்ணுறது, இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் அப்புறம் இவனோட சகல நவீனுக்காக பேச ஆரம்பிச்சிருவாங்களே, அவன் அங்கேயே இருக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே அதிகாரிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. நவீன் உள்ளே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க நவீன் உள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டாங்க. இப்போ நவீன் உள்ளே தான் இருக்கான், அவனாலையும் வெளியில் வர முடியாது. இந்த கல்யாணம் ஆல்ரெடி வந்து நின்று போன மாதிரி தான் அர்த்தம், பார்ப்போன்னு சொல்லிட்டு சிவனாண்டியை வந்து கூப்பிட்றாங்க. என்ன நடந்துச்சு, எல்லாமே தலைகீழ ஆயிடுச்சு. நம்ம ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை கூடிய சீக்கிரம் நம்மளே மாட்டி விட கூட வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிற சந்திரா, அவன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டானே. யார் சொல்லி இங்கே வந்தேன்னு கண்டிப்பாக கேட்க தான் போகிறாங்க. அப்புறம் உங்கள் பேரையும் என் பேரையும் சேர்த்து சொல்லிட்டானா அப்புறம் அவ்வளோதான். ரேவதி, நீ அடித்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டாளா? நிச்சயம் வாய்ப்பு இல்லைங்க, அவள் அந்த பக்கம் நின்றுட்டு இருந்தா. மாப்பிள்ளை அடித்த மாதிரி தான் தெரியும். சரி, பார்த்துக்கலாம், அது ஏதோ நமக்கு சாதகமாக இருக்குது. சாமுண்டேஸ்வரியை எந்த விஷயத்தையும் நம்ப வைக்காத, அது ஒன்று தான் நம்மளால் முடியும். பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. எப்படி இருந்தாலும் நம்ம மாட்டிக்காமல் இருக்கணும். துர்காவுக்கு முடிஞ்ச வகையில் இவன் தான் மாப்பிள்ளை ஆக்கணும். அப்படி மாப்பிள்ளை ஆக்கினா தான் நம்ம நினச்ச காரியம் வந்து நடக்கும். இன்னொரு ஆளை திருப்பியும் கஷ்டப்பட்டு கொண்டு வந்துக்கிட்டு இருக்க முடியாது சந்திரா, யோசிச்சு பாருன்னு சொன்னோன்னே, சரிங்க, எப்படி இருந்தாலும் வசந்தா வந்து இங்கே வந்து என்ன சொல்லுவான்னு உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது என்ன நடக்க போகுதுன்னு தெரில. சரி, நான் பார்த்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து யோசிச்சுக்கிற மாதிரி காட்டுறாங்க. சந்திரகா வந்து யோசிச்சுட்டே வந்து, சரி ஆல்ரெடி வந்து நவீன் ஏதோ ஒரு பொண்ணை இங்கே அழைச்சிட்டு வந்து மாப்பிள்ளை மேலே பழி போட்டாங்கல்ல, அதை இன்னொரு வாட்டி அக்கா காதில் வந்து ஓதிட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்து பேசுகிறாங்க. என்ன சந்திரா, பட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லைக்கா, திடீர்னு எது மூலியமாவது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்கிற, அதான் நவீன் தான் உள்ளே இருக்கான்ல. நவீன் என்ன தான் உள்ளே இருந்தாலும் அவன் மிகப்பெரிய ஆளுக்கா. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவனுக்காக வேலை பார்க்குறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அவன் கட்டினா துர்காவை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் இருக்கான். மாப்பிள்ளை மேலே பழி போட என்ன வேணான்னு செய்வான் அப்படின்னு அந்த இடத்துல முன்கூட்டியே ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஆமாம் சந்திரா, நீ கூட சொல்கிறதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு தான். இப்போ நம்ம யார் என்ன சொன்னாலும் மாப்பிள்ளையே நம்பணும். அதுதான் முக்கிய ஒரு பங்காக வந்து இந்த கல்யாணம் நல்லபடியாக வந்து நடக்கிறதுக்கு உதவும். நீ மாப்பிள்ளையை நம்புறியா இல்லையா? ஏய், மாப்பிள்ளை நல்லவர், ஆல்ரெடி நவீன் இது மாதிரி பழி போட்டிருக்கான்னு தெரிஞ்சாலே இப்போ யார் என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேங்கிற மாதிரி சந்திரா வந்து முன்கூட்டியே வந்து என்னென்ன சொல்லணுமோ சாமுண்டேஸ்வரியை வந்து நல்லபடியாக நம்ப வைக்கிறதுக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க மாட்டுக்கு ரூமை விட்டு வெளியே வராங்க. சரி, இந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் ரேவதியோ ராஜாவும் நினச்சா என்ன வேணாலும் செய்வாங்களே. இப்போ அவங்கள எப்படி சமாளிக்க போகிறோம் தான் தெரியல. நம்ம கேட்குற கேள்விக்கெல்லாம் நிச்சயம் வசந்தாவால் பதிலே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கணுங்கிற மாதிரி கேவலமாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க சந்திரா. என்னது, அத்தை போகிறத பார்த்தா ஏதோ பெருசாக ஒரு விஷயத்த வந்து செய்கிற மாதிரியே தெரியுதே. அவங்க பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணாலும் சரிப்பட்டு வராது. கார்த்திக்கு ஃபோன் அடித்து பேசுவோன்னு சொல்லிட்டு மயில்வாகனம் வந்து பேசுகிறாங்க. சொல்லுங்கள், என்ன ஆச்சு? இல்லைப்பா, சந்திராவோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தா நீ ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை வந்து போட்டிருக்கிற மாதிரி இருக்குது.
அதை முறியடிக்கிற மாதிரியே இங்கேயும் எங்கேயும் போனால் என்ன பண்ணாங்க, சாமுண்டேஸ்வரி கிட்ட வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. உடனே காரை வந்து நிப்பாட்டிட்டாங்க. சாமுண்டேஸ்வரி கிட்ட என்ன வந்து பேசினாங்க, யார் என்ன சொன்னாலும் நம்பக்கூடாது, மாப்பிள்ளை மேலே ஆல்ரெடி நவீன் ஒரு விஷயத்த சொன்னதுனால யாராவது திருப்பி வந்து நான் தான் அவங்களோட மனைவி காதலின்னு ஏதாவது ஒன்று நவீன் வந்து கதை கட்ட வாய்ப்பு இருக்குன்னு அங்கே சொன்னது எல்லாத்தையும் கேட்டு நம்ம கார்த்திக்கிட்ட சொல்லிட்டாங்க. உடனே யோசிச்சுட்டு இருக்காரு அந்த இடத்துல நம்ம கார்த்தி. கீழே இறங்கி நிற்கிறாங்க. என்ன ஆச்சு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் அப்புறமேட்டு ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு, ரேவதி என்ன செய்யுதுன்னு தெரில, நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா சந்திரா 10 அடி முன்னாடி வந்து எடுத்து வைக்கிறான். ஏன் என்னாச்சு, உன்னையே வந்து பாட்டப்பட வச்சிட்டாளா, அப்படி என்ன நடந்துச்சு? ஆல்ரெடி நவீன் ஏதோ ஒரு காரியத்தை வந்து முன்னே நின்று செய்ய போக பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இப்போ உள்ளே இருக்கான்ல. ஆமாம், இப்போ இதே விஷயத்த சொல்லிவிட்டு யாராவது வந்தால் நிச்சயம் நம்பக்கூடாது, அவங்களுக்கு தக்க பதிலடி வந்து கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்கா சந்திரா வந்து உங்கள் அம்மா சாமுண்டேஸ்வரி கிட்ட. அச்சச்சோ, அப்படின்னா நிச்சயம் நம்ம என்னதான் வந்து சொன்னாலும் நம்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நவீனும் துர்காவும் அவசரப்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து செஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போனா என் வாழ்க்கையை யாரும் நான் காப்பாற்றுறது? நிச்சயம் காப்பாற்றுவோமா, உன் வாழ்க்கையும் எங்களுக்கு முக்கியம், என் தங்கையோட வாழ்க்கையும் எனக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நிச்சயம் பல போராட்டத்தை சந்திக்கணும், அப்படி சந்தித்தா மட்டும்தான் எல்லாம் நல்ல விதத்தில் வந்து நடக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கார்த்திலேருந்து எல்லாரும், சரி இங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது, நம்ம ஸ்ட்ராங்காக வந்து பேசுவோம், நாங்கள் எல்லாருமே உனக்கு தான் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இருக்கேன், துர்கா இருக்காங்க, ரோகிணி இருக்காங்க, எல்லாரோட பற்றி இருக்கிற விஷயமோ அம்மாவுக்கு எடுத்து சொன்னால் புரிஞ்சிடும்ல. புரியும் தான், இருந்தாலும் உங்கள் அம்மா நீங்கள் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க, சரி மண்டபத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்துகிட்டு இருக்கிறப்ப பின்னாடி சிம்னாண்டி ஆளுங்க வந்து துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தியா, அவங்க வேற வந்துட்டாங்க, இப்போ பின்னாடி பாரு இவங்க வேற வந்துட்டாங்க, இவங்கள வேற இப்போ சமாளிக்கணும்னு சொல்லிட்டு காரை லெஃப்ட் ரைட்டுன்னு கார்த்தி வந்து மாதம் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நடுவில் வந்து அவங்க வந்து நிப்பாட்டுறாங்க. தம்பி தேவலாம் பிரச்சனை பண்ணாத அப்படின்னு சொல்லி அவங்க பேசும்போது திருப்பியும் கார்த்தி அவங்களை எல்லாரையும் வந்து சமாளிச்சுட்டு மண்டபத்துக்கு வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. சிவனாண்டிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. அண்ணன் எங்களால் முடியலண்ணே, எங்களால் சுத்தமாக வந்து சமாளிக்க முடியலைங்கிற விஷயத்தை வந்து சொன்னோன்னே, என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்னங்க உங்கள் ஆளுங்கள்லாம் வந்து கார்த்தியை சமாளிச்சிட்டாங்களா, கார்த்தியை சமாளிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னங்க எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்து நடந்துச்சுன்னா என்னத்தை சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மண்டபம் வாசலில் வந்து இறங்குறாங்க. ரேவதி, நம்ம ராஜா, வசந்தா 3 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து அந்த மாப்பிள்ளைக்கிட்ட சந்திரா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. டேய் வசந்தா இங்கே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகிறா. சரிங்க. அச்சச்சோ, அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் புரியலையே. வசந்தா இங்கே வந்தாலும் கடைசி வரைக்கும் உனக்கும் அவளுக்கு சம்மந்தம் இல்லை, நீ நக்கலாக வந்து பேசணும். முன்னாடி எப்படி ஒரு பொண்ணு உன் மேலே பழி போட்டப்ப எப்படியெல்லாம் பேசினாலோ அதே மாதிரி தான் இப்பயும் பேசணும். ஒருவேளை நீ மாட்டிக்கிற மாதிரி இருந்தனா நான் உன்னை காப்பாற்றிடுவேன். நீ என்னை மாட்டி விட்டனா அப்புறம் யாரும் என்ன செஞ்சாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை, பார்த்துக்கப்பா. எனக்கு எல்லா நேரத்துலையும் அமைதியாக பேச தெரியாது, நான் யாருன்னு தெரியல. ஓகே மேடம், உங்களை பற்றி எனக்கு தெரியாதா என்ன, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி அவங்கெல்லாம் வந்து பேசி திட்டம் போட்டுட்ருக்காங்க. என்னை மட்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றிடுங்க, சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப வசந்தா கார்த்தி எல்லோரும் வந்துட்டாங்க. சாமுண்டேஸ்வரி முன்னாடி வந்து இவங்க தான் செல்வத்தோட மனைவி அப்படின்னு சொல்லி நம்ம ராஜா வந்து சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை, இது எல்லாம் மற்றவங்க சொல்லியிருந்தா கூட நான் யோசிக்காமல் இருந்திருப்பேன், ஆனால் நீங்கள் சொல்கிறதுனால யோசனை தோணுது, யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கலான் இருக்கிறப்ப இவர் அந்த நவீனுக்கு சகலைக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் தான் யாரோ ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்து நடிக்க வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இது மாதிரி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறப்ப வசந்தா சொல்கிறத கேளுங்க, கேட்டதுக்கப்புறம் பேசுங்கன்னு சொன்னோன்னா வசந்தா வந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க. நீ சொல்கிறதெல்லாம் எப்படிப்பா எங்களால் நம்ப முடியும் அப்படின்னு, ஏன் நவீன் சொல்லி இவன் வந்திருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல திருப்பியும் சாமுண்டேஸ்வரியோட தங்கச்சி வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளையை பற்றி எங்களுக்கு தெரியும்,